கசகசா நம்ம ஊர் மளிகை கடைகள்ல சர்வசாதாரணமா கிடைக்கக்கூடிய பொருள். ஆனா வெளிநாடுகளுக்கு கொண்டு போறதுக்கு தடை செய்யப்பட்ட பொருள். ஆமாங்க, சவுதி அரேபியா, சிங்கப்பூர், கொரியா, ஜெர்மனி சில குறிப்பிட்ட வகை கசகசாக்கள் கொண்டு போக தடை. ஆனா ஆரோக்கிய நன்மைகள் வாய்ந்தது இந்த கசகசா விதைகள். என்ன டாக்டர் குழப்புறீங்க, கொண்டு போறதுக்கு தடைங்கிறீங்க, ஆரோக்கிய நன்மைகள் இருக்குங்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எப்படிங்கிறத இந்த வீடியோல கிளியரா சொல்றேன். வெல்கம் டு சேனல் டாக்டர் கார்த்திகேயன். உண்மைதாங்க, இப்போ வளைகுடா நாடுகளுக்கு ஊறுகாய் இந்த மாதிரி விஷயங்களோடு சேர்ந்து கசகசாவெல்லாம் எடுத்துட்டு போனவங்க இந்த கசகசா கொண்டு போனதுக்காக தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவங்களும் நடந்திருக்கு. இப்படி தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கசகசால அப்படி என்னதாங்க இருக்கு? இந்திய உணவுகள்ல கசகசாவுக்கு ஒரு தனி இடம் உண்டு. கஸ்கஸ் அப்படின்னு இந்தியில அழைக்கப்படுது. இது உணவுப் பொருள் மட்டும் இல்ல, மருத்துவ குணங்கள் நிறைந்ததுதான். கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்பு சத்து இந்த மாதிரி தாது சத்துக்கள் இந்த கசகசா விதைகள்ல உண்டு. கசகசாவினால் குடற்புழு, திணவு, குருதி கழிச்சல், தலைக்கணம், தூக்கமின்மை போகும், அழகும் ஆண்மையும் கூடும் அப்படிங்கிற சித்தர் பாடல். குறிப்பா இந்த மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இதுலலாம் ருசியை அதிகரிக்க இந்த கசகசா சேர்க்கப்படுவது உண்டு. ஆங்கிலத்துல பாப்பி சீடு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த பாப்பி மலர்கள் வெளிநாடுகள்ல அலங்காரத்துக்கு பயன்படுத்தப்படக்கூடியது. இந்த பாப்பி செடியில விதைகளை தாங்கி இருக்கக்கூடிய பை அது முழுவதுமாக காய்ந்த பிறகு அதிலிருந்து எடுக்கப்படுவதுதான் கசகசா. ஆனால் விதைப்பை பசுமை நிறத்தில் இருக்கும்போது, அதாவது பையில் இருக்கக்கூடிய விதைகள் முழுமையடையாமல் இருக்கும்போது அந்த விதைப்பையை கீறி அதிலிருந்து வடிகிற பாலை சேகரித்தால் அதுதான் ஓபியம். இந்த ஓபியம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மதுபானம், புகையிலை, அபின், ஹெராயின், கஞ்சா, கொக்கைன், பிரவுன் சுகர் வரிசையில ஓபியமும் போதை தரக்கூடிய ஒரு விஷயம். போதை பொருள் பழக்கம் உடல் நலத்திற்கும் சமூக நலத்திற்கும் கேடு விளைவிக்கும். குறிப்பா வளைகுடா நாடுகள்ல எல்லாம் இது முழுமையா தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதனால போதை பொருள் அப்படிங்கறதுனாலேயே இது தடை செய்யப்பட்ட விஷயமா இருக்கு. அதாவது கசகசாவுல போதை தரக்கூடிய விஷயம் கிடையாது. அதாவது அது விதை இல்லையா, கசகசாங்கிறது விதை. இந்த விதையை விதைச்சு செடியை வளர்க்க முடியும். வளர்த்து அதிலிருந்து இந்த ஓபியம் எடுக்க முடியும். அப்படிங்கறதுனால இந்த விதைகள் கொண்டு போறதுக்கு தடை. ஆனா கசகசா இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இங்கெல்லாம் ஈஸியா நிறைய இடங்கள்ல பயிரிடப்படுது. இங்க பயிரிடப்படக்கூடிய செடியிலிருந்து சட்டவிரோதமாக ஓபியம் எடுப்பதும் நடக்குது. இந்தியாவை பொறுத்தவரை இந்த கசகசா போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வரல. ஆனாலும் இந்திய அரசின் நீதித்துறை, வருவாய்த்துறை மற்றும் சுங்க இலாகா இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு உரிய அனுமதி இன்றி கசகசாவை எடுத்து செல்ல தடை உத்தரவு போட்டிருக்காங்க. அது நம்ம எல்லாருமே மனசுல வச்சுக்கணும். ஒரு டீஸ்பூன் கசகசாவில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து எவ்வளவு தெரியுங்களா? 46 கலோரிகள், புரதம் 1.6 கிராம், கொழுப்பு 3.7 கிராம், கார்போஹைட்ரேட் 2.5 கிராம், ஃபைபர் 1.7 கிராம், சோடியம் 2.3 கிராம். இது இல்லாம நல்ல மினரல்கள் முன்னாடியே சொன்னோம் இல்லையா, கால்சியம் 127 மில்லிகிராம், இரும்பு 0.9 கிராம், மெக்னீசியம் 30 மில்லிகிராம், துத்தநாகம் 0.7 கிராம், மாங்கனீசு 0.6 மில்லிகிராம். பல ஆராய்ச்சிகள்ல இந்த பாப்பி சீட்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு. இன்னும் பல ஆராய்ச்சிகள்ல நிறைவுறா கொழுப்பு அமிலங்களான லினோலிக் ஆசிட் அதிகமா இருக்கிறது ஆராய்ச்சிகள்ல கண்டறியப்பட்டிருக்கு. இந்த கசகசா விதைகள்ல நார்ச்சத்து அதிகம் இருப்பதால நம்மளோட ஜீரண மண்டலத்துக்கு நல்லது. உடல் இயக்கம் நல்லபடியா நடைபெறும். கட்டுப்படுத்தப்பட்ட ரத்த சர்க்கரை அளவு உடல் எடை குறையறதுக்கு உதவி செய்யும். இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்கலாம். ஏன்னா முன்னாடி சொன்னோம் இல்லையா, இந்த லினோலிக் கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறதுனால இது நல்ல கொழுப்பு அமிலங்கள். இது இந்த இதய நோய் பிரச்சனையை குறைக்கக்கூடியது. லினோலிக் அமிலம் நம்மளோட தோள்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. தோள்களில் ஏற்படக்கூடிய அலர்ஜியை குறைக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் கால்சியம் சத்துக்கள் நம்ம எலும்புகளோட உறுதித்தன்மைக்கு நல்லது. ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற எலும்பு அரிப்பு நோய் வருவது தவிர்க்கப்படுது அல்லது தள்ளி போடப்படுது. அடுத்து, அப்ப கசகசா விதைகளுக்கு பிரச்சனையே இல்லையா டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்க விளைவுகளை சொல்லியே ஆகணும். எல்லாருக்கும் ஒத்துக்கிறது கிடையாது. ஒவ்வாமை எதிர்வினையும் உண்டாகலாம். யாரும் சாப்பிடாதவங்க திடீர்னு புதுசா ட்ரை பண்ணும்போது இதற்கு ஒவ்வாமை ஏற்படலாம். ஆஸ்துமா உள்ளவங்களுக்கு ஒருவேளை ஒத்துக்காம போகலாம். இந்த மாதிரி ஒவ்வாமை ஏற்படும் போது அது தோள்கள்ல தான் வெளிப்படும். தோள்கள்லாம் சிவந்து போய் தோல் வெடித்து போன மாதிரி வீங்கிய நிலையில் காணப்படும். ரொம்ப அதிகமான ஒவ்வாமைனா அது தொண்டை வரைக்கும், தொண்டை எரிச்சல், தொண்டையில வீக்கம், மூச்சுக்குழாய் அடைப்பு முதற்கொண்டு பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போய் விடலாம். அதனால ஃபர்ஸ்ட் டைம் யாராவது சாப்பிட்றோம் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உணவுப் பொருட்கள்ல இந்த கசகசா பயன்படுத்தப்படும் போது பொதுவா இந்த கழுவப்பட்ட விதைகளை விட கழுவப்படாத விதைகளோட மேற்பரப்புல இந்த போதை தரக்கூடிய ஆல்கலாய்டுகள் கொஞ்சமா இருக்கலாம். அதனால பட் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது நல்லா காய வைக்கப்பட்டு தான் வரும். ஆனா அரிதா ஒரு சூழ்நிலையில கழுவப்படாத விதைகள் அப்படின்னா அதையும் அது தேநீர் டீயோட சாப்பிட்றோம் அப்படின்னா அது டேஞ்சர் அப்படிங்கிறது சில ஆராய்ச்சிகள்லையும் தெரிய வருது.
அதனால நம்ம தேநீர்ல நம்ம எதுவும் பயன்படுத்துறது கிடையாது, அப்படி பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமா நான் சொல்றேன். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன, முக்கியமான விஷயம், அதாவது முக்கியமா இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன வார்னிங். ஏன்னா விளையாட்டு வீரர்கள் ஊக்க மருந்து பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறத கண்டறியக்கூடிய சோதனைகள் எப்பவுமே செய்வாங்க. ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டீங்க இல்ல ஒரு போட்டியில கலந்துக்க போறீங்கன்னா கூட அதுக்காக அந்த ஊக்க மருந்து சோதனை செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஊக்க மருந்து எதிர்ப்பு ஏஜென்சியோட அவங்களோட கூற்றுப்படி, அதாவது நம்ம கசகசா விதைகள் சாப்பிட்டு இருந்தோம் அப்படின்னா 48 மணி நேரத்துக்கு சிறுநீர்ல மார்பின், கொடின் அப்படிங்கிற ஊக்க மருந்துகளை கண்டறிய முடியும். சில சமயம் இதற்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சியோட கூற்று. அப்ப பாசிபிலிட்டி இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அதனால தவிர்க்கிறது பெட்டர். அதனால விளையாட்டுல கலந்துக்கிறதுக்கு பரிசோதனைக்கு உள்ளாக்கப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா கசகசா விதைகளை தெரியாம நம்ம உணவுல சேராத மாதிரி பாத்துக்கங்க. இது ஃபால்ஸ் பாசிட்டிவ், தேவையில்லாம ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துடலாம் ஊக்க மருந்து இருக்கிற மாதிரி. அதுக்காக இந்த வார்னிங்கையும் சொல்றேன். நாம சாப்பிடக்கூடிய கசகசா அளவுகள் அப்படிங்கிறது அரை டீஸ்பூன், அவ்வளவுதாங்க, 2.5 கிராம். ஆக கசகசா குறித்த பல தெரியாத விஷயங்களை இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பெரிய ஒரு விழிப்புணர்வு பதிவு, அதனால கட்டாயம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வெளிநாடுகள் போற எல்லாருக்கும் உதவியா இருக்கும், விளையாட்டு வீரர்களுக்கும் உதவியா இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் இந்த வார்னிங் கண்டிப்பா தெரியணும். அதுக்காகவாவது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி மருத்துவ தகவல்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.